1505 ஆண்டு ஒரு புயல் இலங்கையின் வரலாற்றையே மாற்றியது. போர்த்துகேய கடற்படை தளபதி லொரென்சோ டி அல்மேடா தற்செயலாக கொழும்பு கரையை வந்தடைந்தார். அந்த நேரத்தில் இலங்கை கோட்டை, கண்டி, யாழ்ப்பாணம் என பல இராச்சியங்களாக பிரிந்திருந்தது. இந்த அரசியல் பலவீனத்தை போர்த்துகேயர் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டனர். முதலில் வர்த்தக நோக்கத்துடன் வந்த அவர்கள் கோட்டை மன்னருடன் ஒப்பந்தம் செய்து கொழும்பில் கோட்டையை கட்டினர். ஆனால் காலப்போக்கில் வர்த்தகம் ஆட்சியாக மாறியது. கோட்டை மன்னன் தர்மபாலன் போர்த்துகேயரின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றார். கத்தோலிக மதம் தீவிரமாக பரப்பப்பட்டது. பல இந்து மற்றும் பௌத்த மத தலங்கள் அழிக்கப்பட்டன. பல மக்கள் கட்டாய மதமாற்றத்திற்கும் உள்ளாக்கப்பட்டனர். 1619 ஆண்டு யாழ்ப்பாணத்தின் கடைசி மன்னன் சங்கிலியன் II போர்த்துகேயருக்கு எதிராக போரிட்டார். ஆனால் இறுதியில் அவர் தோற்கடிக்கப்பட்டு கோவாவிற்கு கொண்டு செல்லப்பட்டார். இன்றும் இலங்கையில் பைலா நடனமும் பெரேரா, சில்வா, பெர்னாண்டோ போன்ற பெயர்களிலும், பான், மேசை, சாவி போன்ற சொற்களிலும் போர்த்துகேயரின் தாக்கம் வாழ்கிறது. ஆனால் கண்டி ராஜ்ஜியத்தை மட்டும் போர்த்துகேயரால் முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. இறுதியில் ஒல்லாந்தரின் உதவியுடன் 1658 யாழ்ப்பாண கோட்டை வீழ்ந்தது. அதனுடன் சுமார் 150 ஆண்டுகள் நீண்ட போர்த்துகேய ஆட்சியும் முடிவுக்கு வந்தது. ஒரு புயலில் தொடங்கிய வரலாறு இலங்கையின் எதிர்காலத்தையே மாற்றியது.